வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கணவன் இறந்து 20 வருஷம் ஆச்சு, மொட்டையடிக்க இதுதான் காரணம். நடிகை சாந்தி பிரியா பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல நடிகை பானுபிரியாவின் சகோதரியான சாந்தி பிரியா நடிகர் ராமராஜுடன் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்தின் கதாநாயகியாக நடித்திருந்தார். கங்கை அமரன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள செண்பகமே செண்பகமே பாடல் சாந்தி பிரியாவின் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அந்த நேரத்தில் தான் கொடிகட்டி பறந்த இவங்க திருமணம் செய்து கொண்டு சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க. தற்போது மீண்டும் சினிமாவில் எஞ்சி இருக்கும் இவங்க மறைந்த கணவர் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. நடிகை சாந்தி பிரியா தனது அக்கா பானுபிரியாவை ஃபீட் பண்ணணும் அளவுக்கு தன்னுடைய கெரியரில் உச்சத்தில் இருந்த நிலையில் 1992ஆம் ஆண்டு பாலிவுட் நடிகர் சித்தார்த் ராய் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு மும்பையில் செட்டில் ஆனாங்க. இவங்களுக்கு 2 பேருமே ஆண் பிள்ளைகள் உள்ளது. 2004ஆம் ஆண்டு தான் சாந்தி பிரியாவின் கணவர் திடீரென உயிரிழந்து போனார். இந்த நிலையில் நடிகை சாந்தி பிரியா பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்தது பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டது என் அம்மாவிற்கு விருப்பமே கிடையாது. அதற்கு காரணம் பாலிவுட்டில் இப்போ தான் பிஸியாக நடித்து கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் திருமணம் தேவையா என்று நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் காதல் என் கண்ணை மறைத்து விட்டதால் திருமணம் செய்து கொண்டேன். திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தில் நான் முக்கியம் என்று எனக்கு தோன்றியது. இதனால் சினிமாவிலிருந்து முழுமையாக விலகி குழந்தைகள் மற்றும் கணவரை கவனித்து கொண்டேன். என் பெரிய மகனுக்கு 14 வயசு, சின்ன மகனுக்கு 4 வயது இருக்கும்போதே என்னுடைய கணவர் மாரடைப்பு காரணமாக இறந்து விட்டார். அவர் மறைந்து 20 வருடங்களுக்கு மேலாகிறது. ஆனால் இப்பொழுதும் நான் அவருடைய நினைவில் தான் வாழ்ந்து வருகிறேன். என் அம்மா பல முறை சொன்னாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த வீட்டை விட்டு என்னால் எங்கேயுமே வர முடியல. அவரது மரணம் என்ன பெரும் சோகத்தில் ஆழ்த்திருந்தது. அந்த நேரத்தில் தான் நான் வெள்ளை நிற உடையை தவிர வேறு எந்த உடையுமே அணிந்து கொள்ளலை. யாரும் என்னை கட்டாயப்படுத்தலை. ஆனால் நான் எப்படி மாறிட்டேன்னா என் நிலைமையை பார்த்து என் அம்மா மிகவும் பயந்துட்டாங்க. அப்போது அவங்க 2 பசங்களுமே நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ 2வது திருமணம் செய்து கொள்கின்றாங்க. எனக்கு அதில் ஈடுபாடே கிடையாது. இந்த நிலையில் இருந்து மீள வேண்டும் என்று நினைத்து பல விஷயங்களை நான் செய்தேன். கடைசியாக எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என நினைத்து கொண்டு மொட்டையடித்து கொண்டேன். ஆனால் இணையதளத்தில் பலருமே சாந்தி பிரியாவுக்கு ஏதோ நோய் வந்து பாதிச்சிருக்காங்க, வேண்டுதலுக்காக மொட்டையடித்து கொண்டு என்றெல்லாம் செய்திகள் பரவுது. அது உண்மை கிடையாது. ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள் வேண்டும் என்று முடிவு செய்து மொட்டையடித்து கொண்டேன் என்று சாந்தி பிரியா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.